இதில் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் டு ரைட் இதுனா டாப் டு டவுன். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அல்லது எனர்ஜின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஸ்கிரீனிங் எஃபெக்ட், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட், டென்சிட்டி. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், தென் டிக்ரீஸு. கோவலன்ட் கேரக்டர் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டாப் டு டவுனில் எது டிக்ரீஸ் ஆக போகுது? அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட், ஆக்சிடைசிங் நேச்சர், கோவலன்ட் கேரக்டர் ஆஃப் ஆலைடு. நெக்ஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட்டில் வந்து எதெல்லாம் டிக்ரீஸ் ஆக போகுது? அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் கேரக்டர், ரெடியூசிங் நேச்சர், எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி, பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சி ஆசிட், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு. அது டாப் டு டவுனில் இன்க்ரீஸ் ஆக போகிறது பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ், மெட்டாலிக் கேரக்டர், ரெடியூசிங் நேச்சர், ஸ்கிரீனிங் எஃபெக்ட், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சி ஆசிட், டென்சிட்டி, எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி, பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு. மெட்டல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், நான் மெட்டல்லாம் டிக்ரீஸ் ஆகும்.